வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடானது வரும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மதுரையில் நடைபெறும் என ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது வரக்கூடிய 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட இருப்பதனால் அந்த விநாயகர் சதுர்த்திக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டியிருக்கிறது. இதனால் தேதியை மாற்ற வேண்டும் என காவல்துறை தரப்பில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திடம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் தொடர்ந்து பார்த்தோமென்றால் மதுரை மாவட்ட எஸ்பி அவர்களை சந்தித்து புதிய கடிதத்தினை தர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள் ஒரு தேதியில் இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் எந்த தேதியை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்பது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 18ஆம் தேதிக்கு இன்னும் பார்த்தோம்னால் ஒரு 2 வார கால அவகாசம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் அதற்குள் மாநாட்டு பணிகள் முடிவடைந்து திட்டமிட்ட அந்த 18லிருந்து 22ஆம் தேதிக்குள் நடைபெறுமா அல்லது விநாயகர் சதுர்த்தி முடிந்ததற்கு பிறகு தள்ளி வைக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதே போன்று செப்டம்பர் முதல் வாரத்தில் நடத்துவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக விஜயிடம் ஆனந்த் அவர்கள் கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அது கலந்து ஆலோசிக்கப்பட்டு புதிய கடிதமானது இன்றைய தினம் பார்த்தோம்னால் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தரப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டத்தில் பாரபத்தி என்ற இடத்தில் இந்த மாநாடானது நடைபெற இருக்கிறது. இதற்காக அங்கு பணிகள் தற்பொழுது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. அந்த இடத்தை சுத்தம் செய்து அதே போன்று மேடை அமைக்கக்கூடிய பணிகள் பல்வேறு பணிகளும் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது தேதியை மாற்ற வேண்டும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இதுவரை ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு அனுமதி தராமல் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கடிதம் அளித்து 15 நாட்களுக்குள் அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்பது விதி. ஆனாலுமே கூட இதுவரை அந்த அனுமதி என்பது வழங்கப்படாத சூழலில் தேதியானது மாற்றி அமைக்கப்படும் என தெரிய வருகிறது. இது தொடர்பாக இன்று பொதுச் செயலாளர் ஆனந்த் தரப்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.